கோவையில் வீடியோ ஆடியோ டப்பிங் மற்றும் நவீன வகை போட்காஸ்ட் ஸ்டுடியோ உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் துவங்கப்பட்ட பாசிபிள் ஸ்டுடியோவை பிரபல நடிகர் ரியோ திறந்து வைத்தார். தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் கோவை முக்கிய இடத்தை பிடித்து வருகிறது. முன்னணி ஐடி மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கோவையில் துவங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது திரைப்படம் மற்றும் அது தொடர்பான ஊடக தொழில்நுட்ப ஸ்டுடியோக்களும் புதியதாக துவங்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் பாசிபிள் ஸ்டுடியோ புதிய வீடியோ ஆடியோ தொழில்நுட்பம் தொடர்பாக துவங்கப்பட்டது. இதற்கான துவக்க விழாவில் பிரபல நடிகர் ரியோ கலந்து கொண்டு திறந்து வைத்தார். திரைப்படம், சின்ன திரை போன்றவற்றை தாண்டி தற்போது அதிகரித்து வரும் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்கள் தங்களை பிரபலப்படுத்த நினைப்பவர்களுக்கும் அதே நேரத்தில் தேர்ந்த நுட்பமான தொழில்நுட்பத்தில் தங்களது வீடியோ மற்றும் ஆடியோக்களை டப்பிங், எடிட்டிங் செய்து முழு வீடியோவாக தயாரித்து வழங்கும் வகையில் வசதிகள் இருப்பதாக இதன் நிர்வாக இயக்குநர் சரிகா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஸ்டுடியோவின் தொழில்நுட்ப இயக்குநர் பிரபு மணிகண்டன் ஆகியோர் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ரியோ, கோவையில் திரைப்படம் தொடர்பான கலைஞர்கள் அதிகரித்து வரும் நிலையில் இதுபோன்ற ஸ்டுடியோக்களை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். கோவை செய்திகளுக்காக சீனிவாசன். எல்லாம் தெரியாது, அவங்க சொல்லிதான் உங்களுக்கு தெரியும். I'm also very happy with it. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஜே ஹண்ட்னு ஒரு ஈவெண்ட்ல தான் மீட் பண்ணோம். அதுலேருந்து வந்தவங்க நிறைய பேர் இப்போ நிறைய சேனல்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆங்கரா, ஆர்டிஸ்டா அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 8 வருஷம் கழிச்சு ஒரு பாசிபிள் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் ஹப் வந்து கோயம்புத்தூர்ல அகைன் பிரபு பிரதர் கிரியேட் பண்றாரு. ஸோ அதுக்கும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ஐம் வெரி மச் ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாசிபிள் ஸ்டுடியோஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இங்கே வந்து பாட்காஸ்ட் ரெண்டல் ஸ்டுடியோ அண்ட் அதுவும் இல்லாமல் டப்பிங் ஸ்டுடியோ ப்ளஸ் மியூசிக் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோஸ் இது எல்லாமே இங்கே அவைலபிள் இருந்தது. நல்ல குவாலிட்டியில் இருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ கோயம்புத்தூர்ல வந்து டப்பிங் ஸ்டுடியோஸ் அண்ட் இந்த மாதிரி பாட்காஸ்ட் ரெண்டல் ஸ்டுடியோஸ்லாம் வேணும்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பாசிபிள் ஸ்டுடியோஸ். ஐ மீன் சேம் லைக் அங்கே இருக்க மாதிரியே இங்கேயும் நல்ல குவாலிட்டியோட இருந்தது. சென்னையில் இங்கே கோயம்புத்தூர்ல ஷூட் பண்ணும்போது சப்போஸ் சம் அர்ஜென்ட்டாக ஏதாவது டப் பண்ணி அனுப்பணும், அந்த டைம்ல வந்து இங்கே ஸ்டுடியோஸ் நிறைய தேடுவோம். இருக்கு, கோயம்புத்தூர்ல நிறைய இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஐ மீன் கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல செட்டப்ல ஒரு ஸ்டுடியோ பார்த்த ஃபீல் இருந்தது. அந்த நாலேஜ் எல்லாம் இருக்கு. நான் பக்கத்துல ஈரோடு தானே நானு. சென்னையுடைய அந்த அளவுக்கு இங்க இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி இல்ல, எனக்கு அப்படி ஃபீல் ஆகல. கோயம்புத்தூர்ல இங்க இருந்தே இண்டிபெண்டன்ட் மூவி பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னோட ஜோ படத்துல ஒர்க் பண்ண கேஜி வருண் பிரதர், கேஜி விக்கி அண்ட் அதுல ஒர்க் பண்ண ராஜ், இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு படம் இண்டிபெண்டன்ட் மூவி எடுத்தவங்க தான். ஸோ அங்கிருந்து அவங்க ரிசர்ச் பண்ணி திரும்ப ஒரு ஃபுல் ஃபிளெஜா ஒரு படம் எடுக்கணும்னா எல்லாருமே சென்னையில இருக்காங்கும் போது அவங்க சென்னைக்கு வந்து அந்த படம் எடுக்க வேண்டியதா இருந்தது. ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து இண்டிபெண்டன்ட் மூவி நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டா கூட நிறைய படம் வந்தது. ஸோ இங்கிருந்தே நிறைய பேர் படம் ப்ரொடியூஸ் பண்ணி எடுக்கிறதெல்லாம் இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணிட்டு இன்னும் ஃபுல் ஃபிளெஜா பண்றதுக்கு இங்க டீம் கிரியேட் ஆகிறதும் நல்லா தான் இருக்கும்.
ஐ மீன் இங்க இண்டிபெண்டன்ட் மூவி எடுத்தவங்க தான் ஜோ படத்துல ஐ மீன் கிட்டத்தட்ட 50% வந்து கோயம்புத்தூர்ல இண்டிபெண்டன்ட் மூவி ஒர்க் பண்ணவங்க தான் ஜோல ஒர்க் பண்ணாங்க. என்ன ப்ரோ திடீர்னு இந்த கான்செப்ட் அப்கமிங் மூவிஸ்? நெக்ஸ்ட் என்னோட ரிலீஸ் வந்து ஸ்வீட் ஆர்ட், யுவன் சங்கர் ராஜா சாரோட ப்ரொடக்ஷன்ல அவரோட மியூசிக்ல ரிலீஸ் ஆக போகுது. அது சீக்கிரமே ஐ மீன் அடுத்த ரிலீஸ் அதுதான் ஸ்வீட் ஆர்ட் தான் ஆக போகுது. அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாரோட மியூசிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அதுதான் அடுத்த ரிலீஸ். இப்போ கரண்டுடைய தமிழ் சினிமா பொறுத்தளவுக்கு புதுமுக கதாநாயகன், புது இயக்குனர், இது நல்ல வரவேற்பு, நல்ல கதை இருந்தா எப்படி சார் நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆக்சுவலா தான் நியூ டேலண்ட்ஸ் வரும்போது அதுக்கு நம்மளோட இண்டஸ்ட்ரி ஐ மீன் மெயினா தமிழ் இண்டஸ்ட்ரியில நிறைய வரவேற்பு இருக்குதான் செய்யுது. அகைன் அதான் ஒரு படம் நல்லா இருக்கு அப்படின்னாவே கண்டிப்பா ஆடியன்ஸ் உள்ளார வந்துருவாங்க அப்படின்றது திரும்ப திரும்ப இங்க ப்ரூவ் ஆயிட்டே தானே இருக்கு. ஸோ புது டைரக்டர் ஏற்கனவே படம் பண்ண டைரக்டர் அந்த பாகுபாடு வந்து எனக்கு நான் அப்படி பாக்குறது இல்லை. ஸோ ஆடியன்ஸும் அந்த மாதிரி பாக்குறது இல்லைன்னு நான் நம்புறேன். அவங்களுக்கு தேவை ஒரு படம் நல்லா இருக்கணும், அந்த படம் நல்லா இருந்தா கண்டிப்பா நான் தியேட்டருக்கு வருவேன், அந்த படம் நல்லா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தினா போதும். ஸோ அது இங்க இனிமே ஹெல்தியா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். சினிமா இருந்த நேரத்துல ரிவ்யூஸ் இருக்கு, ஆமா இருக்கு, அதுக்கப்புறம் தொலைக்காட்சி